ஃப்ரைடே ஈவினிங் போல் கொஞ்சம் வெளியே கிளம்பியாச்சு. பசங்களுக்கு லீவ் விட்டு 15 நாளைக்கு மேலே ஆகுது. ஆனால் எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போகல. அதனால் பெங்களூரில் ஒன் ஆஃப் த மாலான கருட மாலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போனோடனே ஷயான் வந்து எப்பயும் போல் இந்த காரை பார்த்தோன்னே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாலுக்கு போனாலும் காஸ்மெட்டிக்ஸ் தான் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம அந்த பக்கமே போகிறதில்ல. மாமா எத்துலேயும் கொஞ்சம் நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதையும் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்தாச்சு. எல்லா இடத்தையும் ஒரு ரவுண்டு சுற்றி மட்டும் தான் பார்த்தேன். எதுவும் வாங்கலை. அது ஏன்னு கேட்டால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதனால் எதுவுமே வாங்கலை. ஷயான் வந்து எந்த மாலுக்கு கூட்டிகிட்டு போனாலுமே அவனுக்கு தேவையான ஃபன் வேர்ல்டு எங்கே இருக்குன்னு தான் பார்ப்பான். அது மாதிரி தான் இந்த மாலில் எங்கே இருக்குன்னு தேடி தேடி கடைசியில் 5th ஃப்ளோரில் இருந்துச்சு. அங்கே போய் அவனை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சாச்சு. அவனுக்கு பிடிச்ச விளையாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி சுடுறது தான். எங்கே போனாலும் இந்த துப்பாக்கி சுடுறதெல்லாம் ஃபஸ்ட்டு போய் நிற்பான். போனதுக்கு சைல் குட்டியும் ஒரு டாய்ஸில் உட்கார வச்சாச்சு. எனக்கு வந்து இந்த பொம்மை கேட்ச் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இருக்கிற பொம்மை பாதியெல்லாம் இந்த மாதிரி கேட்ச் பண்ணி எடுத்தது தான். எனக்கு மொத்தமாக 6 பொம்மை கிடச்சிச்சு. ஷயான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் பொம்மையெல்லாம் பார்த்ததில். அப்புறம் போய் ஃபுட் கோர்ட்டில் போய் அவனுக்கு பிடிச்ச KFCலாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு மினி விலாகில் மீட் பண்ணலாம். பாய்.